வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டே நம்பர் 8 உடைய டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் 5 prelims டாபிக் அண்ட் 1 மெயின்ஸ் கொஸ்டின். இன்னைக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் தான் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உள்ளது தான். 1 வந்து கேதா சத்தியாகிரகா தியோசபிக்கல் சொசைட்டி. 2 கொஸ்டின்ஸ் வந்து INFM இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஹிஸ்டரி. ஆர்டிகல் 31 இட் இஸ் பார்ட் ஆஃப் நம்மளுடைய பாலிட்டி சிவிக்ஸ்ல உள்ளது. அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா உள்ளது, எஸ்பெஷலி தமிழ்நாடு ஹிஸ்டரி. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ ஸ்கீம் தட் இஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக் ஸ்கீம். 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வி ஹவ் கவர் அண்ட் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இதுலேருந்து நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் பிலிம்ஸ்க்கு அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். கேதா சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சத்தியாகிரகா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் சத்தியாகிரகா? செகண்ட், எப்போ நடந்துச்சு, யார் லீட் பண்ணா, எங்க நடந்துச்சு, அவுட்கம் என்ன, 5 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். இதான் பிலிம்ஸ் கொஸ்டின். Theosophical Society. What is the objective of Theosophical Society? When it was started, where it was started, who started it, and what is the impact of Theosophical Society? And Article 31. So Constitution Article 31 என்ன? And Article 31ல Constitutionல Article 31ல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மற்றபடி அதில் ரொம்ப டீப்பாலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. What is Article 231? And Justice Party. So what is Justice Party? As usual, நம்ம இந்த சொசைட்டி தியோசபிக்கல் சொசைட்டிக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோமோ அதேதான். வாட் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி, வித் வாட் அப்ஜெக்டிவ் தட் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட், அண்ட் ஹூ ஸ்டார்டட் இட், வென் இட் வாஸ் ஸ்டார்டட், வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் என்னவா மாறுனுச்சு அப்படிங்கிறத கோ த்ரூ. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். ஸோ எக்கனாமி ஸ்கீம் ஓரியன்டட். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், வென் இட் வாஸ் ஸ்டார்டட், தென் who is the beneficiaries of the scheme, and அதுக்கு அடுத்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆர் சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கணும். டார்கெட் பீரியட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனுடைய இம்பாக்ட், நம்மளுடைய இந்த ஸ்கீம் கொடுத்ததுனால இம்பாக்ட் என்ன, இம்பாக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ அப்போ இதுலேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? 25 இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த டே 8 டாபிக்கோட சேர்த்து நம்ம 40 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டாபிக்கு 5 இன்ஃபர்மேஷன் அப்படின்னா 200 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டுடே நீங்க இந்த வீடியோ பார்க்கனால அன்னைக்கு 8th டாபிக்ல நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் யூ ஷுட் ஹாவ் ஒரு 200 இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த 40 டாபிக்ஸ் இருக்கும். புக்ல உங்களுக்கு 200 டாபிக்ஸ் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எப்படி ஒரு சின்ன சின்ன லிட்டில் ட்ராப்ஸ் வந்து எப்படி ஒரு பெரிய ஓஷன் உருவாக்குதோ அதே மாதிரி தான். அதனால ட்ரை பண்ணுங்க அண்ட் கன்சிஸ்டன்சியோட இதை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் கொஸ்டின். மெயின்ஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எனுமரேட் த மெஷர்ஸ் டு பி டேக்கன் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எர்த்குவேக். இது நம்மளுடைய 8th-லேருந்து 10th புக், 11th, 12th புக் எல்லாத்துலேயுமே டிசாஸ்டர் பார்ட்டி இருக்கும். அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பார்கள். எர்த்குவேக் பற்றி இருக்கிறதுல அதில் இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஐ திங்க் 11th, 12th புக்கில் நல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க. இது மெயின்ஸ் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்ல கேட்டது தான். ஸோ அப்போ வாட் ஆர் த டூஸ் அண்ட் வாட் ஆர் த டோன்ட்ஸ் மெஷர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கீவேர்ட் டூரிங் அண்ட் ஆஃப்டர், இந்த 2 இது. ஸோ டூரிங் எர்த்குவேக் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக், ஆஃப்டர் எர்த்குவேக் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக். டூரிங் எர்த்குவேக் 5 இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் ஆர் யூ ஹேவ் டு ரைட். ஆஃப்டர் எர்த்குவேக் பற்றி வாட் ஆர் த மெஷர்ஸ் யூ ஹேவ் டு டேக்கன் அப்படிங்கிறதுக்கு 5 இன்ஃபர்மேஷன்ஸ். சப்போஸ் இப்போ 15 மார்க் கொஸ்டின், 10 மார்க் இல்லை 15 மார்க் கொஸ்டின், நம்ம கொடுக்குறது எல்லாமே 10 மார்க் தான். 15 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுல 8 பாயிண்ட்ஸ், இதுல ஒரு 8 பாயிண்ட்ஸ் நீங்க யூ ஹேவ் டு ரைட். 10 மார்க் லெவலில் எழுதி பழகுங்க. ஸோ யூ வில் கெட் இதுல இருந்து மினிமம் 5 பாயிண்ட்ஸ் எடுங்க. ரைட், எங்க இருக்கு? ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ ஜியோகிராஃபி புக்ஸ்ல இட் இஸ் அவைலபிள். ரைட், ஸோ 8 டேஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம வி வில் see.